ஃபஸ்ட்டு உள்ளே கொடுக்குறீங்க. உள்ளே கொடுத்துட்டு இந்த நூல் இருக்கா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா, இந்த கேப்பில் நூலை இப்படி வைக்கிறீங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுக்கும்போது இதுக்குள்ளே கூடி இந்த ஹோலில் வந்துடும். இதில் தான் ஒன்று சுற்றுறது. ஓகேவா? எங்கேயும் ஸ்டக் ஆகுதா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி ரொம்ப அது லூஸாக இருக்கான்னு பார்க்குறது இப்படி தொங்க விட்டு பார்க்கலாம். இது கரெக்டாக அப்படி நிற்கணும். நிற்காமல் இப்படி சரன்னு கலந்துக்கிட்டே வந்துச்சுன்னா ரொம்ப லூஸாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை டைட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த பாபின் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். இப்படி பார்க்கல நிற்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு. செகண்டு, இதில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னா இப்போ நான் போடும்போது வருதா, இந்த இதை நீங்கள் இழுத்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இது வராது. டக்குன்னு இதை பிடிச்சிக்கிறோம். ஓகேவா? இதை நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணுவோன்னா, உங்களுக்கு இதில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த கை நான் தெரியுதா இப்படி தான் கொண்டு போகிறேன். கொண்டு போய் நம்ம அதுக்கு பிடிச்சிட்டு இப்படி போய் வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஹூக்குமாக இருக்கும், அதோட நல்லா கரெக்டாக வச்சுட்டு இப்படி சத்தம் கேட்கும் போது தான் கரெக்டாக போய் ப்ளேஸ் ஆச்சுன்னு அர்த்தம். அப்படி சத்தம் கேட்காம நம்மளாம் வச்சு இப்படி சும்மா வச்சுட்டு விட்டோன்னா நம்ம திரும்பும் போது அதுவும் சுற்றுது. தெரியுதா? கரெக்டாக போய் இந்த இடத்துல இப்படி உட்காரலை, அதை பார்த்துக்கணும். அவ்வளோதான்.